அதாவது அதிமுக கட்சி ஆட்சியில இருக்கும்போது கொண்டு வந்த திட்டத்தை திமுக ஆட்சிக்கு வரும்போது செயல்படுத்த கூடாது அப்படின்றது ஏதாவது சட்டங்கள் இருக்கா? அப்படிங்கிறது ஏதாவது இருக்குங்களா? திமுக ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படக்கூடாது என்கிற சட்டங்கள் இருக்கா? நிறைய திட்டங்கள் கொண்டு வந்து சாத்தியப்படுத்திருக்காங்க. அப்ப ஏன் இந்த சுத்திகரிப்பு நிலையம் மட்டும் நீங்க ஏன் அமைக்கப்படல? நான் சொன்ன கருத்துக்கு அவங்க பதில் சொல்லிட்டாங்க கரெக்டா. அதாவது அதிமுக ஆட்சியில தான் அதை கொண்டு வந்தாங்க. இப்ப வந்து திமுக ஆட்சியில அதை நிறைவேற்றுறதுக்கு முழு முயற்சி எடுக்கிறோம். ஆனா அதிமுக என்ன நினைக்கிறாங்க, இந்த திட்டத்தை திமுக நிறைவேற்றிட்டா அவங்க பேர் வாங்கிட்டு போயிருவாங்க அப்படின்னு சுத்தி இருக்கவங்களை தூண்டி விட்டு இப்ப நடத்த விட மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், இதுக்கு முதல்ல எதிர்கட்சி அவர் என்ன சொன்னாரு, இதை விட மாட்டாங்க, பொதுமக்கள் விட மாட்டாங்க, விட மாட்டோம்னாரு. இப்ப அவர் என்ன சொல்றாரு, எங்களை தூண்டி விட்டான்னு சொல்றாரு. இது எல்லாருமே தூண்டி விட்டதா? இல்ல இதை நான் சொல்றேன், எல்லா கட்சியும் ஒருங்கிணைந்து செயல்படுத்தினால் மட்டும்தான் அந்த தொழிலுக்கு ஒரு விடிவு காலம். இது அரசியல் செய்தோம் என்றால் இந்த தொழிலுக்கு விடிவு காலமே இல்லாமல் போய்விடும். அவர்கள் பெயர் வாங்கி விடுவார்கள் அப்படின்னா அந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் வந்து திமுக ஆட்சியில செயல்படுத்தப்பட்டா பெயர் வாங்கி விடுவார்கள் அப்படின்றது நீங்க கருத்து முன்வைக்கிறீங்க. அது வந்து மக்களுக்கான நலத்திட்டங்கள் தானே. அதிமுக இருந்து ஒரு அமைச்சரோ ஒரு உறுப்பினரோ திமுக போனா உடனே பொதுச் செயலாளர் பதவி தூக்கி கொடுக்கறீங்க. திமுக இருந்து இங்க வரீங்க, அமைச்சர் பதவி தூக்கி கொடுக்கறீங்க. அது எப்படி சாத்தியம் நான் கேட்கிறேன். நாடு அது சாத்தியமாகும் போது திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டம் அதிமுக ஆட்சியிலயோ அதிமுக ஆட்சியிலிருந்து கொண்டு வரப்பட்ட திமுக ஆட்சியில ஏன் கொண்டு வரக்கூடாது? மக்களுக்கு ஏன் நலத்திட்டம் கொடுக்க கூடாதுன்னு நான் கேட்கிறேன். ஏன் கொடுக்க கூடாது? ஒரு செகண்ட், அன்பு சகோதரி வந்து நலத்திட்டங்களையும் இதையும் ரெண்டையும் வந்து நலத்திட்டம் மக்கள் நலத்திட்டம் சொல்றாங்க. அதுதான் சொல்றேன், அது வேற இது வேற. அதாவது இன்னைக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறோம் மகளிருக்கு. அது யாராவது தடுக்க முடியுமா? யாராவது கேள்வி கேட்க முடியுமா? தானா பேங்க் அக்கௌண்ட்ல வந்து விழுந்துருது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்ப 5000 ரூபாய் கொடுத்துருக்கோம். அந்த 5000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. அது யாரா பக்கத்து வீட்டுல தடுக்க முடியாது. அண்ணா ஒரு விளக்கம் சொல்லணும். அண்ணா ஒரு விளக்கம் சொல்லணும். முடிக்க விடுங்க. இப்ப அதை வந்து மக்கள் நலத்திட்டம், அது மக்கள் வந்து தடுக்க முடியாது. புதுமை பெண் திட்டத்துல 1000 ரூபாய் கொடுக்கறோம். தவப்புதல்வன் திட்டத்துல 1000 ரூபாய் கொடுக்கறோம். காலை சிற்றுண்டி கொடுக்கறோம். இதையெல்லாம் வந்து நலத்திட்டங்கள், இதை யாரும் தடுக்க முடியாது. ஆனா சுத்திகரிப்பு நிலையம் அப்படிங்கிறது அந்த பக்கத்து வீடுகள் இருக்கு இல்லையா, அவங்க அப்செக்ட் பண்றாங்க. இது வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு 5000 ரூபாய் போச்சுன்னா பக்கத்து வீடு எப்படியாவது நமக்கு கிடைக்கணும்னு பாப்பாங்களே ஒழிய ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஓகே, இல்ல ஒரு 5000 ரூபாய் போட்டதுல நானும் வரவேற்கிறேன், வேணாம் சொல்ல. ஆனா அண்ணா அதுல ஒரு விளக்கம் சொல்லணும். எனக்கு கோடை காலம் இந்த வருஷம் மட்டும் தான் வருதா? 4 வருஷமா கோடை காலம் இல்லையா? அதை மட்டும் வசதியா விட்டீங்க. உங்க கூட்டணி கட்சி வந்து தடுக்குதுங்கிறது தெரியாதா உங்களுக்கு? தடுக்க முடியும் உங்க கூட்டணி கட்சி எப்படி தடுக்க முடியும்? பின்னாடி கோர்ட்டுக்கு போறான். இது பொய் பிரச்சாரம். நாடாளுமன்ற தேர்தல் இல்ல, 2 மணி நேரம் லேட் பண்ணிருந்தா நாடாளுமன்ற தேர்தல் போது 5000 ரூபாய் கொடுத்து தேர்தலையே மாசம் நாடாளுமன்ற தேர்தல் நிறுத்திட்டாங்களா? எப்படி நிறுத்தாங்க? இது வந்து ஒரு பொய் பிரச்சாரம். அக்கா நீங்க தொடருங்க. அது ஏன் அதான் பொது சுத்திகரிப்பு நிலையம் அப்படிங்கறது வந்து சுத்திகரிக்கப்படாம அப்படியே சாய கழிவுகளை வந்து ஆத்துல கலக்கறதுனால குடிநீருக்கும் பயன்படுத்த முடியல, விவசாயத்துக்கும் பயன்படுத்த முடியல. முக்கிய குறிப்பு என்னன்னா, அண்ணன் ஊரும் பக்கத்துலதான் இருக்கு. நீண்ட கால பிரச்சனையா இருக்கு. நாமக்கல் மாவட்டத்துல மிக மிக முக்கியமான பிரச்சனை இறந்தாங்க அப்படின்னு நாடாளுமன்றத்துல 2 பேரும் ஒரே ஊர் தாங்கண்ணா. நீங்க ஆலாமலையா இளைய சமய சங்கிலி சரிங்களா அண்ணா? இங்க ஆமாங்க, அதாங்கண்ணா. ஆனா 2021 தேர்தல்ல சமயசங்கிலி சிவன் கோயில்ல நானும் நீங்களும் ஒரே நேரத்துலதான் வேட்புமனுக்கு பூஜை வழிபாடு பண்ணி வேட்புமனு தாக்கல் பண்ணோம். உங்களுக்கு முன்னாடி பண்ணாங்க, எனக்கு பின்னாடி பண்ணாங்க. நீங்க குமராபாளையத்துக்கு தாக்கல் பண்ண போனீங்க, நான் பரமத்தி வேலுக்கு தாக்கல் பண்ண போனேன். சரிங்களா? அதனால 2 பேரும் ஒரே ஊரு தான். அவங்களோட ஆனா அந்த கழிவு நீர் அந்த சாய கழிவுகள் கலக்கறதுனால உங்களோட சகோதரியே வந்து கேன்சர்னால சுத்திகரிப்பு நிலையம் பத்தி பேசிட்டாங்க. அடுத்த பிரச்சனைக்கு வந்துருங்க. ஏங்கண்ணா இல்ல அது சரி, இப்படி ஒரு பிரச்சனை மாவட்டம் சார்ந்து தொகுதி சார்ந்த பிரச்சனை, வேற பிரச்சனைகள் பேசலாம். இல்ல அது அப்படி இருக்கும்போது ஒரே டாபிக் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம். இதுக்கு மெயின் பிரச்சனைனா இது அப்படி இருக்கும்போது ஏன் இந்த இதை வந்து என்ன தடுத்து நிறுத்தாம இருக்கிறீங்க? பொதுவா அந்த பொது சுத்திகரிப்பு நிலையத்தை அமைக்காம இருக்கிறீங்க.
இது முக்கியமான கேள்வி இது. அதுக்கு நானே பதில் சொல்லிடுறேன். அதுதான் பதில் சொல்லிட்டீங்க 2 சார். மாசம் ஆனா எடப்பாடியார் வருவாரு, மீண்டும் சுத்தம் அமைப்பு. எல்லாத்த விட சாயக்கழிவுக்காக ஒரு 16 வருஷமா போராடிட்டு இருக்க வேண்டாம். பள்ளிப்பாளையம் மட்டுமல்ல, திருப்பூர், பெருந்துறை எல்லா பகுதியினுடைய சாயக்கழிவுக்காக தொடர்ந்து போராடி அதற்கான தீர்வுகளை கண்டு கொண்டிருப்பவன். கண்டிப்பாக இந்த சாயக்கழிவு மட்டுமல்ல, எல்லாரும் நம்ம சாயக்கழிவு மட்டும் பேசுறோம். எல்லா முனிசிபாலிட்டி கழிவும் காவிரி ஆத்துல தான் கலக்குது. இப்ப பள்ளிப்பாளையத்துல முனிசிபாலிட்டி கழிவு எங்க போகுது? நீங்க பள்ளிப்பாளையம் பாலத்துக்கு பக்கத்துல பாருங்க, சாயக்கழிவும் சேர்ந்து முனிசிபாலிட்டி கழிவும் சேர்ந்து காவிரியில தான் கலக்குது. ஆனா சாயக்கழிவு மட்டும் பிரச்சனை இல்ல, முனிசிபாலிட்டி கழிவும் பிரச்சனை தான். சரி, ஓகே ஓகே. அடுத்த பிரச்சனை. அதுக்குதான் நடந்தாய் காவேரின்னு ஒரு திட்டத்தை வந்து அண்ணன் எடப்பாடி நீங்க 2 பேரும் அடுத்த டாபிக் அது போயிட்டு வந்திருந்தா கடைக்கோடி வரைக்கும், அதாவது கடமடை வரைக்கும் அந்த பிரச்சனை தீர்ந்திருக்கும். இந்த கவர்மெண்ட் மாறினதுக்கு அப்புறம் நிறுத்திட்டாங்க, அவ்வளவுதான். சரி, ரைட்.